அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது 18/4/2024 1 மணி ஷோவோட இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா 600. நம்ம ஆல் போர்டில் பார்த்தோம்னா 8, 4, 6 கொடுத்துருந்தோம். 6ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. 0வும் கொடுத்துருந்தோம், அதாவது 0 கொடுத்துருந்தோம், 0வும் பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தோம்னா 600 ரிசல்ட்டு 3 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி 3 டிஜிட் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா இன்றைக்கி 6 PM ரிசல்ட்டு பார்த்தோம்னா, அதாவது 6 மணியோட ஷோவோட ரிசல்ட்டு பார்த்தோம்னா 4ஆம் நம்பர் 444 கொடுத்து வந்திருக்கு. நம்ம ஆல் போர்டில் பார்த்தோம்னா 4ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். 4ஆம் நம்பர் கொடுத்தாலே 444 பார்த்தோம்னா ஒரு அருமையான வின்னிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் வந்து இதுலேயும் பார்த்தோம்னா 3 டிஜிட் வின் ஆகிருக்கு. பி போர்டில் நாம் 4ஆம் நம்பர் கொடுத்துருந்த பாஸ் ஆகிருக்கு. 3 டிஜிட் வின்னிங் 444 ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா. இன்றைக்கி 8 மணி ஷோவோட ரிசல்ட்டு பார்த்தோம்னா, அதாவது 2, 8, 3 இன்றைக்கி 8 மணி ஷோவோட ரிசல்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம், 8ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம், 3ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரில் பாருங்கள் 3, 9, 8 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 3, 8, 9 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 839 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 893 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 983 இதில் பார்த்தோம்னா 83 பாஸ் ஆகிருக்கு. 938 இதில் 3ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தோம்னா, அதாவது 8 மணி ஷோவில் பார்த்தோம்னா 83 பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரு அருமையான வின்னிங்னே சொல்லலாம். அதாவது 1 மணி ஷோவில் பார்த்தோம்னா 600 வின் ஆகிருக்கு. 6 PM பார்த்தோம்னா 444 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா 8 மணி ஷோவில் பார்த்தோம்னா, அதாவது 83 ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தோம்னா 1 மணி ஷோவாகட்டும், 6 மணி ஷோவாகட்டும், 8 மணி ஷோவாகட்டும், 3லேயுமே பார்த்தோம்னா ஒரு அருமையான வின்னிங் நண்பா. வெற்றி பெற்ற நண்பர்கள் சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக உங்களால் முடிந்த பண உதவியை அளிக்கலாம். நன்றி. அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா டியர் 1 மணி ஷோவோட 19/4/2024 நம்முடைய கணிப்புப்படி என்ன நம்பர்கள் வரலான்னு பார்த்தோம்னா, அதாவது இப்போ பாருங்கள் 8, 9, 1. அடுத்தது பார்த்தோம்னா ஆல் போர்டில் 8, 9, 1. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 1ஆம் நம்பருக்கு பொதுவாக 3ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பர் மாறி வரக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா 1ஆம் நம்பரே வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா 891 91 8. அடுத்து பார்த்தோம்னா 9, 8, 1. அடுத்து பார்த்தீங்கன்னா 819. அடுத்தது 189 198. அடுத்தது பார்த்தோம்னா 893 839 398 389. அடுத்தது பார்த்தோம்னா, அதாவது 983 938. அடுத்தது பார்த்தோம்னா ஏபி போர்டு நோட் பண்ணிக்கிறோம். ஏபி போர்டில் பார்த்தோம்னா 89 98. பிசி போர்டில் பார்த்தோம்னா 91 19. அடுத்தது 93 39. ஏசி போர்டில் பார்த்தோம்னா, அதாவது ஏசி போர்டில் 81 18 83 38. சிங்கிள் போர்டு நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். சிங்கிள் போர்டு நம்பரில் பார்த்தோம்னா என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா, மேக்ஸிமம் 8ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 6 PM இன்றைக்கான கெஸ்ஸிங் படி என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா, அதாவது ஏ போர்டில் பார்த்தோம்னா 7 9 5. அடுத்தது ஆல் போர்டிலும் இதே நம்பர் தான் 7 9 5. அடுத்தது இதில் பார்த்தோம்னா சி போர்டுக்கு பொதுவாக 0 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது 795 இல்லைன்னா 790 இந்த மாதிரி வரலாம். அதே மாதிரி தான் 1 மணி கெஸ்ஸிங்லேயும் 891 இல்லைன்னா 893 இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இதில் பார்த்தோம்னா 6 PMோட பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். 795. அடுத்தது 759. அடுத்து பார்த்தோம்னா 579. அடுத்தது 597. அடுத்தது பார்த்தோம்னா 957 975. அடுத்தது பார்த்தோம்னா 790. அடுத்தது 709 709. அடுத்தது பார்த்தோம்னா 970 907. அடுத்தது பார்த்தோம்னா 079
097 பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தோம்னா ஏபி போர்டில் பார்த்தோம்னா என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா அதாவது 79 97. பிசி போர்டில் பார்த்தோம்னா 95 59 90 09. ஏசி போர்டில் பார்த்தோம்னா என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 75 57 70 07. சிங்கிள் போர்டு நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். சிங்கிள் போர்டு நம்பரில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் 7ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது அடுத்தது 8 மணி ஷோவோட நம்முடைய கணிப்படி என்ன நம்பர் வரலான்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா 4 9 5. அடுத்தது பார்த்தோம்னா இதில் பார்த்தோம்னா ஆல் போர்ட்லேயும் இதே நம்பர் தான் 4 9 5. இப்போ பி போர்டில் 9ஆம் நம்பருக்கு பொதுவாக 2ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அது எப்படி நம்ம சொல்கிறோன்னு பார்த்தோம்னா அதாவது 495 இல்லைன்னா 425 இந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா அதாவது 495 459. அடுத்து பார்த்தோம்னா 549 594 954 945. அடுத்தது பார்த்தோம்னா அதாவது 425 452. அடுத்தது பார்த்தோம்னா 254 245. அடுத்து பார்த்தோம்னா 542 524. ஏபி போர்டில் பார்த்தோம்னா 49 94. அடுத்தது 42 24. பிசி போர்டில் பார்த்தோம்னா 95. அடுத்து பார்த்தோம்னா 59. அடுத்து பார்த்தோம்னா 25 52. அடுத்தது ஏசி போர்டில் பார்த்தோம்னா அதாவது 45. அடுத்தது 54. சிங்கிள் போர்டு நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். சிங்கிள் போர்டு நம்பரில் பார்த்தோம்னா அதாவது என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய கணிப்புப்படி பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா 891. ஆல் போர்டில் பார்த்தோம்னா 891 தான். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா 1 மணி ஷோவில் நம்முடைய கணிப்படி இந்த நம்பர் வர வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் போர்டில் பார்த்தோம்னா 8ஆம் நம்பர். அடுத்தது 6 PM அதாவது 6 மணி ஷோவோட நம்முடைய கணிப்படி 795. ஆல் போர்டில் சிங்கிள் போர்டில் பார்த்தோம்னா 7ஆம் நம்பர். 8 மணி ஷோவோட நம்ம கணிப்படி பார்த்தோம்னா 495. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தோம்னா 2ஆம் நம்பர். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. நம்ம பார்த்தோம்னா தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு வரோம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். வின்னிங் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த 3 ஷோவுமே ஒரு அருமையான வின்னிங் கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நண்பா. நன்றி நண்பா. உங்களால் முடிந்த பண உதவியை சூப்பர் தேங்க்ஸ் மூலம் அனுப்பலாம். நன்றி நண்பா.